அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கட் ஆஃப் என்ன சார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ நம்ம புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து தொடர்ச்சியாக மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வர முடியல அப்படிங்கிற பசங்க வந்து நீங்கள் எதற்காகவுமே வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வேகன்சி 8000+ வேகன்சி கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து ஒரு சிலர் நம்பவே மாட்டீங்க. அதாவது நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க 8000 வேகன்சி கன்ஃபார்ம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் சொன்ன கட் ஆஃபே தான் 100% வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 59 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஓகேங்களா? சேம் அதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? 99% வந்து நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு மாணவருமே கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிசிக்கல் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள். அதனால் வந்து நிறைய பேரால் வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்களை நான் சொல்ல கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ தான் வந்து நான் ஃபிசிக்கலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் போடுறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு 59 நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு ஓவரால் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த மதிப்பெண் வச்சுருக்கக்கூடிய பசங்க வந்து ஃபிசிக்கல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓவரால் வரீங்க வரல, இத்தனை வருஷமாக இத்தனை மாதமாக நீங்கள் படிச்சிட்டீங்க. ஸோ படித்ததுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அதாவது ரிசல்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இனி வந்து நீங்கள் ஓவரால் வரும் வராது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டாம். இவ்வளோ மார்க் வந்துருச்சு, ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் கால் லெட்டர் வந்துருச்சு, நம்ம போய்ட்டு அங்கே என்ட்ரி ஆகலாம், அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அட்டன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது வருது வரல, உங்களுக்கான உழைப்புக்கான அதாவது உங்களோட விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் அங்கே வந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவில் வந்து அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு மென்னுக்கு எவ்வளோ கட் ஆஃபும், ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃபும், ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃபும் நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ மேலில் வந்து ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 மதிப்பெண் அப்படிங்கிறது கட் ஆஃபாக வச்சுருக்காங்க. எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 58 கட் ஆஃபும், பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கட் ஆஃபும் வச்சுருக்காங்க. இது வந்து மேல் கட் ஆஃப். சரிங்களா? ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கட் ஆஃப் 54 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 54. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 53. பிசி முஸ்லீம் ஃபீமேலில் பிசி முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா 38 மதிப்பெண்ணும் கட் ஆஃபாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 38, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மதிப்பெண் வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 24/24 எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜாப்ன்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இந்த மதிப்பெண் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கட் ஆஃப்குள்ளே தான் நான் வந்திருக்கேன் சார், என்னோடய மார்க்கு 59 தான் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வருது வரலை, உங்களுக்கு வந்து ஓவரால் வரும் வராது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லாங் ஜம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டுகளில் 3 சான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சான்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் 2 சான்ஸுமே ஃபோலில் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக போயிடுவாங்க மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், இந்த இயர் வந்து ஃபிசிக்கல் நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. அட்டன் பண்ணாலுமே நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வேண்டாம், நான் சும்மா அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறக்கூடிய பசங்களை நான் சொல்கிறேன். ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுருக்கக்கூடிய பசங்க கண்டிப்பாக எல்லா ஈவெண்ட்லேயுமே நீங்கள் டபுள் ஸ்டார் அடிக்குவீங்க. ஓகேங்களா? இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணாத மாணவர்கள் இனிமேலாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்கலில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், ஓவராலில் உங்களால் வர முடியும். ஸோ இன்னொரு விஷயம், உங்களால் ஃபிசிக்கல் அதாவது இந்த ரிட்டன் கட் ஆஃப் உள்ள வர முடியல அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் இந்த 2024 ஏறக்குறைய 8000+ வேகன்சி எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் 10,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக வந்து நாங்கள் ஒரு 8000 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்மாக இந்த 8000 அப்படிங்கிற வேகன்சி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து
நெக்ஸ்ட் இயருக்கு வந்து வேக்கன்சின்றது இவ்வளோ வேக்கன்சி வரும், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏஜ் இல்லாத பசங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 35 வரையும் இருக்குது ஏஜ். ஸோ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டாக தொகுத்து கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோன்றதை கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக தான். நன்றி.